இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise you, Jesus. Thank you, Jesus. மரத்த ஆழங்களும் தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து மனக்கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind a cast every unclean spirit, Father, mighty name of Jesus. We pray. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Praise you, my King. Praise you, Savior. Praise you, Healer. Praise you, Redeemer. வாரும் தூய ஆவியானவரே எங்களை வழி நடத்துமண்டா அப்பா. இயேசுவே நன்றி. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு திருப்பாடல் 119ல 100வது வசனம் ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்றார். இந்த 100வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு பல கேள்விகள் எழும்பலாம். இது அற்புதமான ஒரு வசனமா இருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. திருப்பாடல் 119ல 100வது வசனம் வாசிக்கிறீங்களா? முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன், ஏனெனில் நியமங்களை கடைபிடிக்கின்றேன். ஆமேன். ஆமீன். முதியோர்களை விட அவர் அறிவு இருக்கு அப்படின்றார். முன் அறிவு அப்படின்றது அவர் ஒரு புரிதல் அதிகமா இருக்கு. நம்ம இருக்கிற இப்போ இந்த ஒரு காலகட்டத்துல 2 விதமான ஒரு ஞானத்தை ஒரு ஒரு நம்ம அனுபவத்தில் 2 விதமான ஞானத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அனுபவத்திலிருந்து வந்த ஞானம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி எல்லாம் இருக்காது. அவங்க அனுபவங்கள் அனுபவங்கள் கடவுள் கொடுத்த அனுபவங்கள் வழியாக அவங்க சில பல விஷயங்களை அவங்க கற்றுக்கொள்றாங்க. பல விஷயங்களை அவங்க வாழ்க்கையில அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அவங்க அனுபவங்கள் வழியாக. யோபின் புத்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். அவங்க நாட்கள் அவ்வளோ அனுபவங்கள் வழியாக பல நாட்களில் பல தேசங்களில் சென்று பல விஷயங்களை அவங்க வளர்ந்து வந்த வழிகள் வழியாக அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அது முதல் விதமான ஞானம், இந்த உலகத்தின் ஞானம். யோபின் புத்தகம் 12வது வசனம் வாசிக்கிறீங்களா? முதியோரிடமும் ஞானம் உண்டு, ஆயுள் நீண்டோரிடமும் அறிவுண்டு. ஆமேன். ஆமேன். இரண்டாவது விதமான ஞானம் நம்ம சமூகத்துல ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவு. நம்ம சில படிப்புக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். அவங்க படிப்பின் வழியாக அவங்க ஒரு டிகிரி, மாஸ்டர்ஸ், சில பேர் பிஹெச்டி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கு சிந்திக்க திறன் அதிகமாக இருக்கும். ஐஐஎம், ஐஐடி, ஐஏஎஸ் எல்லாம் படிச்சவங்க எல்லாம் நமக்கு அதிகமான ஒரு ஒரு முக்கியத்துவத்தை இந்த சமூகத்தில் நம்ம கொடுக்குறோம். ஆனா இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது இந்த 2 விதமான ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு ஞானத்தை பற்றி இங்க அவர் பேசுகின்றார். இவங்கெல்லாம் விட நான் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றார். அது சில ஒரு விதமா நீங்க சிந்திச்சீங்கன்னா ஆணவமாக இருக்கும், நமக்கு தோணும். ஆனா அதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு. அதுதான் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு அவ்வளோ திறன் அப்படின்னு சொல்லல. உங்க நியமங்களை நான் வைப்பதனால, கடைபிடிப்பதனால் இந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அது என்னோட சிந்தனை திறனால அப்படின்றது இல்லை. அது ஒரு கீழ்ப்படிதனால் அது வருகின்ற ஒரு ஞானம். ஒரு கீழ்ப்படிதனால் ஆண்டவர் தருகின்ற ஒரு ஞானத்தை பத்தி அவர் பேசுகின்றார். இந்த ஞானம் நம்ம எல்லாருமே பெறக்கூடிய ஒரு ஞானம். இது சில பேருக்கு மட்டும் பெறக்கூடிய ஒரு அறிவோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாருமே எந்த வயசா இருந்தாலும் பெறக்கூடிய ஒரு ஞானம், அறிவு. அதாவது அந்த திருப்பாடல் ஸ்டார்ட் பண்ணும் போதே 10வது வசனம் 9வது வசனம், இளைஞர்கள் எப்படி மாசற்றதாக இருப்பது. 119 சங்கீதம், இளைஞனுக்கும் இந்த அறிவை பெற்றுக்கொள்ளலாம். 119 சங்கீர்த்தனத்துல 9வது வசனம் 10, 11 வாசிக்கிறீங்களா? இளைஞர் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உன் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ? முழு மனதோடு நான் உம்மை தேடுகின்றேன். உம் கட்டளையை விட்டு என்னை விலக விடாதேயும். உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை அவர் இதயத்தில் இருத்தி உள்ளார். அதுக்கு அவர் கீழ்ப்படுகின்றார்.
எந்த வயசாக இருந்தாலும் சரி, நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒரு ஞானம் நிறைந்த நபராக நம்ம வாழ்வோம். மற்றவர்கள் அந்த அந்த விதத்துல நம்ம தெரியும். எந்த மாதிரி ஒரு புரிதலை பத்தி பேசுறாரு? இந்த உலக சார்ந்த புரிதலை பத்தி கிடையாது. இந்த அறிவை பற்றி அவர் கிடையாது. விவசாயத்தை பத்தி பேசல. காசு, செல்வத்தை எப்படி வந்து இல்ல மருத்துவத்தை பத்தியோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசல அவர். எந்த புரிதலை, ஒரு ஆன்மீக ஒரு அறிவை பற்றி அவர் பேசுகின்றார். எல்லாரை விட அதிகமா அறிவு எனக்கு இருக்கு, முதியோரை விட எனக்கு அதிகமா இருக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றது எதை வைத்து அவர் சொல்றாரு? அவரு இந்த உலக ஞானத்தை பற்றி அவர் பேசல. மனித அனுபவத்தின் அடிப்படையில வர ஒரு அறிவை பற்றி அவர் பேசல. சில இடத்துல வந்து இப்போ டிவைன்ல இப்போ என்ன சொன்ன கவுன்சிலிங்க்கு வரவங்க பாத்தீங்கன்னா, சில பேர் வந்து அங்க நான் நான் தான் இந்த வயசு கம்மி. அங்க எல்லாரும் வந்து ஒரு 60, அந்த ஒரு குறைந்தபட்சம் 60 இருப்பாங்க. அங்க வந்து கவுன்சிலிங் இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 60 இருக்கும் அவங்களுக்கு வயசு. அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதிகமா வந்து என்கிட்ட வர்றதுக்கு ஒரு 4 வாட்டி யோசிப்பாங்க வர்றதுக்கு. சில பேர் நம்ம வந்து சில பேர் பார்த்து ஒரு கொஞ்சம் வயசா இருக்குன்னா அது வந்து ஒரு ஒரு கரெக்டான சிந்தனை தான். பல அனுபவங்கள் இருக்கும். ஒரே வயசு நபர்கிட்ட பேசுறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஆனா என்கிட்ட வந்து ஆண்டவரோட எந்த எந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம வழியை செயல்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு வந்து ஆச்சரியம்ன்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனால அறிவு வந்து ஒரு வயசுக்கு ஏற்றபடியா கிடையாது. சரி, அது பார்க்கும்போது கொஞ்சம் வயசு கொஞ்சம் கம்மின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆவியானவர் ஒரு நபர் வழியாக செயல்படணும் அப்படின்னா ஒரு அவர் கடவுள் எதிர்பார்க்கறது அவரோட நியமங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். நம்ம கீழ்ப்படிதலை பத்தி நம்ம நிறைய வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். நான் வந்து இது வரைக்கும் பேசல அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அந்த அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இந்த கீழ்ப்படிதலினால் வர கிருபைகள், எண்ணற்ற கிருபைகள். ஒரு இளைஞன் வழியை மாசற்றதாக வைப்பது எப்படி? உங்க வார்த்தையை வந்து உள்ளத்தில் வைத்து அதற்கு கீழ்ப்படிவதன் வழியாக மாசற்றதாக வைக்க முடியும். எந்த வயசு அப்படின்றது கிடையாது. அவரோட நியமங்களை நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம பல நேரத்துல இது முழுமையா நான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யற தவறு என்ன அப்படின்னா, முழுமையா நான் இதை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இதை கீழ்ப்படுகிறேன், கட்டளையை நான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு யோசிக்கிறோம். நம்ம எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். ஆனா கடவுளின் வழியே வேற மாதிரி. முதல்ல நீ நம்பிக்கை வை, முதல்ல நீ கீழ்ப்படிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வந்து அந்த அந்த விஷயத்தோட ஒரு ஞானத்தை நான் வெளிப்படுத்துறேன். கடவுளோட வழிகளுக்கு நம்ம வரணும். அவரோட ஏசாயா 55 8, 9 எடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப மிக அருமையாக முக்கியமான அவரோட வழிகள் நம்ம சிந்தனை அவர் சிந்தனையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கரெக்டா ஆப்போசிட்டா இருக்கும். 55 8, 9 வாசிக்கிறீங்களா? என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. ஆமீன். ஆமீன். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் வந்து சொல்றது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். முதல்ல இங்க கடவுள் எனக்கு ஒரு தூண்டுதல் தராரு. நீ டெய்லி சின்ன ஒரு தூண்டுதல் நமக்கு வந்து ஆவியானவர் சொல்றாரு, நீ டெய்லி வந்து பூசைக்கு போ. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், டெய்லி நீ பூசைக்கு போ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இந்த பழக்கம் கிடையாது, எங்க வீட்டுல இந்த பழக்கம் யாருக்குமே கிடையாது. ஆனா டெய்லி பூசைக்கு போ. இத்தனைக்கும் நான் வந்து நைட் ஷிஃப்ட்ல வேலை செய்யறேன். அந்த காலத்துல நைட் ஷிஃப்ட் எப்படின்னா 9 மணிக்கு வந்து நைட்டு வேலை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா காலைல 6 மணிக்கு தான் முடியும். 5 மணிக்கு சில நேரம் 5 மணிக்கு முடியும். நான் வந்து வரும்போது காலையில இருக்கிற 6 மணிக்கு பூசைக்கு போயிட்டு திரும்ப நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம். டெய்லி நீ பூசைக்கு போ அப்படின்றாரு. அதோட காரணம் என்ன, அதோட பிளஸ்ஸிங் என்ன, அதுல வழியாக வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அது போகும்போது சில என்ன சொன்ன ஒரு அமைதி, மன நிம்மதி வருது.
அது மட்டும்தான் அந்த நேரத்துல ஒரு அனுபவம். ஆனா கடவுள் வந்து பூசைக்கு போக சொல்றாரு. அதுக்கு நான் கீழ்ப்படிந்து எப்பப்போ எந்த அளவுக்கு நான் வந்து அவரோட வழிநடத்துக்கு நான் வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கிறேனோ, அதுக்கப்புறம் தான் அதோட ஆசீர்வாதங்கள் எனக்கு தெரிய வருது. அவரோட ம், கிருபைகள் அதுக்கப்புறம் தான் அதிகமா நான் பெற ஆரம்பிச்சேன். முதல்ல கீழ்ப்படிதல். அதுக்கப்புறம் தான் வந்து அ, நம்ம கீழ்ப்படிய அதோட அறிவு நமக்கு கிடைக்கும். ஆன்மீக விஷயமா இருக்கட்டும், உலக சார்ந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவரோடது ஆழங்கள், அவரோட அவரோட உறவா இருக்கட்டும், உறவு நமக்கு அவரோட அவர் கீழ்ப்படியபடி அவனோட உறவு ஆளப்படும். தொடக்க நூல் 12வது அதிகாரத்துல அப்ரஹாமோட அழைத்துதல் நீங்க பார்க்கலாம். பெரிய வெளிப்படுத்துதல்கள்லாம் வந்து அப்ரஹாமுக்கு கிடைக்கல. நீ அந்த இடத்துக்கு போ, அவ்வளவுதான். அவர் எப்ப அந்த முடிவை எடுத்து அங்க செல்கின்றாரோ, முழுமையா கூட அவர் முடிவு எடுக்கல. முழுமையா வந்து கீழ்ப்படியல. அவர் வந்து அவர் வந்து செய்த தவறு என்ன யாருக்காவது சொல்ல முடியுமா? முழுமையா கீழ்ப்படியல. தொடக்க நூல் 12வது அதிகாரம் 1ல இருந்து நான் இந்த உன்னோட இங்க 1வது வசனம் 12ல 1 2 1ல இருந்து 3 வரைக்கும். தொடக்க நூல் 12ல 1ல இருந்து 3 வரைக்கும் ஆண்டவர் வாசிக்கிறீங்களா? ஆபிராமை நோக்கி, உன் நாட்டில் இருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன். உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆமேன். ஆமீன். அப்ரஹாம் வந்து ஆண்டவர் சொன்ன மாதிரி அவர் சென்றாருன்னு 4வது வசனத்துல போட்டிருக்கோம். 4:5 வாசிக்கிறீங்களா? 4:5. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். அபிராம் ஆரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது 75. அபிராம் தன் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்ந்திருந்த செல்வத்துடன் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தார். அபிரகாம் அவர் செய்த தவறு என்ன? கடவுள் சொன்னதை வந்து முழுவதும் அவர் கடைபிடித்தாரா? அதுல ஏதாவது தவறு செஞ்சிருக்கிறாரா? என்ன நினைக்கிறீங்க? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் மட்டும் பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீங்களும் வந்து யாராவது பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்றீங்களா? அப்ரஹாம் வந்து கடவுள் சொன்ன மாதிரி எல்லாமே கேட்டாரா? இல்ல ஏதாவது வந்து செய்யாம விட்டாரா? அப்படி செய்யல அப்படின்னா என்ன செய்யல? லோத்து அழைச்சிட்டு போனாரு. கரெக்ட். லோத்தை அழைத்து போறாரு. அவர் முழுமையாக கீழ்ப்படியல. அப்ப என்ன நடக்குது? அவர் கீழ்ப்படுகிற வரைக்கும் 13வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா லோத்துக்கும் அப்ரஹாமுக்கும் ஒரு சண்டை வருது. ஒரு பிரிவினை கடவுளை கொண்டு வராரு. அவருக்கு ஏற்றபடியாக வர வரைக்கும் அவர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் 13வது அதிகாரத்துல தொடக்க நூல் 13ல 14வது வசனத்துல வந்து கடவுள் பேசுறாரு அப்ரஹாம் கிட்ட. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவுக்கு வந்து நம்ம கடவுளை நெருங்கி வரலாம். உடனடியா நம்ம வந்து எல்லாமே எதிர்பார்க்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட வரோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படின்வோம். எவ்வளவு கீழ்ப்படிந்தீங்க? எந்த அளவுக்கு இன்னும் கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில இன்னும் தேவை இருக்கு? சிந்திச்சு பாருங்க. நான் எனக்கு முழுசா புரியணும், நான் அப்பதான் நான் வந்து கீழ்ப்படிவேன் அப்படின்னு வந்து நம்ம பிடிவாதத்துல இருக்கிறோம். அது நமக்கு தான் வந்து அதோட அதுல வந்து கடவுளுக்கு ஒரு குறைவும் கிடையாது. இப்போ ஒரு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, சில சர்ச்சிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்ட் கிளாஸ் விண்டோ, முக்கியமாக யூரோப்பிய நாட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டெயின் கிளாஸ் விண்டோ புகைப்படங்கள்லாம் வந்து இருக்கும். இத்தனைக்கு நீங்கள் ஆனால் வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு அந்த கண்ணாடியில் தெளிவாக ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த சர்ச்சுக்கு உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சுக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா அழகா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். இதே வெளியில இருந்து அந்த கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு தெளிவா ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆண்டவரோட நம்ம வந்து சில நேரத்துல வந்து நான் ஏன் இப்போ கடவுள் மன்னிக்க சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நான் ஏன் மன்னிக்கணும்?
நம்ம வந்து அதுக்கான அந்த மன்னிக்காம இருக்கிறதுக்கு, நமக்கு விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பல விதமான சிந்தனைகள் வரும். அவங்க சரியாகட்டும், அவங்க அதே தவறுகளை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து எனக்கு பிடிக்கல, பல பல நியாய நம்ம நம்ம தவறை நியாயீகரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம வச்சிருப்போம். ஆனா எப்போ அது நமக்கு அது புரியவே புரியாது. இவனெல்லாம் நான் மன்னிக்கணுமா அப்படின்ற வந்து சிந்தனைகள்லாம் வரும். நம்ம மன்னிச்சுட்டேன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்குவோம். ஆனா அந்த ஆளை பார்த்தா நமக்கு கோவம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், அவங்க கிட்ட நமக்கு பேச தோணாது, நமக்கு அவங்க அஹ், எல்லாமே பிரச்சனை இருக்கும். அவங்க செஞ்ச காயங்கள் அடிக்கடி ஞாபகம் வரும். அதுக்கு மன்னிக்கிறதுக்கு எதிரான எல்லா விஷயங்களும் நம்ம உள்ளத்துல இருக்கும். ஆனா நம்மளே ஏமாத்திக்குவோம் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், மன்னிக்கிறத பத்தி மட்டும் கிடையாது, கீழ்ப்படிதல்ன்றது எல்லா விஷயத்திலும் நான் சொல்றேன். பொருளாதாரத்தை வைத்து மற்றவர்களை உதவி செய் அப்படின்ற ஒரு வழிநடத்தல் வரும்போது நம்ம பலவிதமான சாக்கு போக்குகள் வச்சிருப்போம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, என்னை ஏமாத்திருவாங்க. நம்ம கடவுள் நம்ம உள்ளத்தை பார்க்கறாரு, நம்ம வந்து அவரு நம்ம உள்ளத்தை பார்க்கறாரு, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு பல விதமான கீழ்ப்படிதல்ல பல விஷயங்கள் நம்ம வந்து செய்யாத காரணங்களை வந்து ஒரு ஒரு விஷயமா சிந்திச்சுட்டு இருக்கோம். கீழ்ப்படிதல்ன்ற ஒரு விஷயத்துல தான் கடவுளோட கிருபையை நம்ம பெறுவோம். அது ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரி, அந்த வீடு வந்து அடைந்திருக்கின்ற வீடு, அந்த வீட்டுக்குள்ள செல்லும் போதுதான் அந்த ஒளி, வெளியில இருந்து ஒளி அந்த வீட்டுக்குள்ள வரும். அந்த கதவை திறந்தால்தான், அந்த கீழ்ப்படிதல் தான் கதவை திறப்பதன் ஒரு அடையாளம். நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம உள்ளத்தின் கதவை நம்ம திறக்கின்றோம். திறக்கும் போது அந்த கடவுளோட ஒளி நம்ம உள்ளத்துல வரும், நம்ம வாழ்க்கைக்கு வரும், ஒரு மாற்றம், ஒரு கிருபை நம்ம வாழ்க்கைக்கு வரும். கீழ்ப்படியாம ஒன்னும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கீழ்ப்படிதல் அந்த கதவு. இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல பல ஆசீர்வாதங்கள் நமக்காக அவர் வைத்திருக்கின்றார். அந்த கதவு, அதோட கதவு கீழ்ப்படிதல். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 1-2 வாசிக்கிறீங்களா? உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். ஆமேன். ஆமீன். உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். இந்த வசனத்தை ரொம்ப ரொம்ப அருமையான வசனம். கீழ்ப்படிந்தால் இதெல்லாம் உன் மேல வரும். நம்ம என்ன எப்படி எதிர்பார்க்கிறோம்? இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரட்டும், நான் கீழ்ப்படுகிறேன். முதல்ல கீழ்ப்படிந்தால் அது ஒரு கண்டிஷன், அது ஒரு நிபந்தனை கடவுள் வச்சிருக்கிறாரு. கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வரும். நம்ம நினைக்கிற நேரத்துல வரணும்னு கிடையாது. நீ கடவுளுக்காக கீழ்ப்படுகிறீங்களா, இந்த ஆசீர்வாதத்துக்காக கீழ்ப்படிங்களா, கடவுள் சோதிப்பாரு. கடைசியில் உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனா கீழ்ப்படியாத நபர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆணவம் இருக்கு. அந்த ஆணவம் உடைஞ்சு சுக்கு நூறா போகிற வரைக்கும், ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, நான் பெற்றதெல்லாம் உங்க கிருபையால், நீங்க எப்போ தரணும்னு விரும்புகிறீங்களோ நான் அந்த நேரத்தில் நான் அதை பெற்றுக்கொள்றேன், எனக்கு அதுக்கு முன்னாடியும் வேண்டாம் அதுக்கப்புறமும் வேண்டாம், உங்க திருவுளமே மேலானது அப்படின்ற ஒரு எண்ணத்திற்கு நம்ம வரும்போது, தாழ்நிலை மனநிலையில ஒரு தாழ்ச்சி வரும்போது நம்ம இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் பெறுவோம், ஒண்ணு விடாம. ஏன்னா கடவுள் உண்மையானவர், கடவுள் உண்மையானவர். அது வழியாக தான் ஞானம் கிடைக்கும், அவரோட அறிவு கிடைக்கும், அவரோட வழிகள் நமக்கு புரியும். மோசே அவர் வழிகளை புரிந்தார், ஏன்னா அவர் கீழ்ப்படிந்தார். மோசே அவர் வழிகளை புரிந்தார், ஏன்னா ஃபர்ஸ்ட் மோசே கூட வந்து என்ன அவர் சொல்றது எல்லாம் கீழ்ப்படியில. எனக்காக போய் நீ பேசு அப்படின்றாரு. ஐயோ எனக்கு பேச தெரியாது, அது பல சாக்கு போக்குகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவரும் பல சாக்கு போக்குகளை சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு எனக்கு பேச்செல்லாம் வராது, பேச்சு திறன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனா எப்போ அவர் கீழ்ப்படுகின்றாரோ, ஆரோன் தான் அனுப்புறாரு அவரு கூட. ஆரோன் பேசல, மோசே தான் பார்வோன் கிட்ட பேசுறது, மோசே தான், வேற யாரும் பேசல. முதல் விஷயம் அப்படின்றது, நம்ம இப்போ இந்த எல்லாரை விட அறிவு அதிகமாக இருக்கிற நபராக
நான் வந்து அழுது இருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது உங்க வார்த்தையை ஒண்ணுமே புரியலையே ஆண்டவரே, எனக்கு அது ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்ட்டு. எப்ப நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேனோ, அவர் அந்த வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய, மற்றவர்களை விட அதிகமாக ஆழத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை எனக்கு தந்தார். எப்போ நம்ம ஆணவத்தை விட்டு, எனக்கு தெரியல ஆண்டவரே, அழுகையுடன் நம்ம வந்து உள்ளம் நொறுங்கி, சுயநலத்தினால கிடையாது, மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சாட்சியாக இருப்பதற்காக, நீங்க வந்து ஒரு சுயநலமாக இல்ல, மற்றவர்களுக்கு சாட்சியாக இருப்பதற்காக, நமக்கு அதுல பேர் வேணும்ன்றதுக்காக கிடையாது, மற்றவர்களுக்கு சாட்சியாக, உண்மையான சாட்சி. ஒரு ஒளியாக இருக்கணும் நீங்க விரும்புறீங்களா? ஆண்டவர் வந்து கொண்டு செல்லணும், ஆண்டவர் மேல ஒரு அன்புக்கு, ஆண்டவரோட ஒரு உறவுக்கு அவங்க வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தோட நீங்க வரும்போது நாங்க அதை பெற்றுக்கலாம். சில பேருக்குள்ள இப்ப வந்து நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு சிந்தனை, அது ஒரு பெரிய, அது ஆணவமா தெரியாது சில நேரத்துல நமக்கு, ஆனா அது ஒரு பெரிய ஆணவம், நமக்கு பல நேரத்துல தெரியல. ம். நான் முடிவு பண்ணிக்கிறேன் எது எனக்கு நல்லது. ஆ, எல்லாம் அந்த நிறைவா உங்க கடவுள் வைத்திருக்கிறார் அப்படின்னா கூட, அதுவும் வந்து கடவுள் தந்த ஒரு கிஃப்ட், அது அவரோட ஒரு வரம், அவர் தந்த ஆசீர்வாதம். அவர் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அவர் நம்ம தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றார்னு பல நேரத்தில் நமக்கு தெரியாது. சில கஷ்டங்கள், வேதனைகள் வரும்போது தான் நமக்கு புரியும். நம்ம இத ஆண்டவரோட நியமங்களை வாசித்தா பத்தாது. சில நேரத்துல வந்து சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு வாட்டி வாசிச்சிருக்கேன், 2 வாட்டி வாசிச்சிருக்கிறேன் பிரதர், நான் பைபிள் 3 வாட்டி வாசிச்சிருக்கிறேன். ஒரு வாட்டி வாசிக்கும் போதும் அதோட இன்னும் ஆழங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். ஒளிந்து இருக்கின்ற விஷயங்களை கடவுள் வெளிப்படுத்துவார். எரேமியாவின் புத்தகம் 33ல 3வது வசனம், ஒளிந்திருக்கின்ற அறிவுகள், இதுவரைக்கும் யாருக்கும் வெளிப்படுத்தாத விஷயங்களை அவர் வெளிப்படுத்துவார். எரேமியா 33ல 3வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன். ஆமீன். ஆமீன். மாபெரும் விஷயங்களை அவர் வந்து, ஆழமான விஷயங்களை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். எந்த விஷயங்களை நீங்க வந்து கீழ்ப்படிவது கஷ்டப்படுறீங்கன்னு சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். எந்த விஷயத்துல ஒரு கீழ்ப்படியாமை இருக்கின்றது? உங்க பொருளாதாரத்துல கஷ்டப்படுறீங்களா அவர் கீழ்ப்படிவதற்கு? மனைவி கணவன் கிட்ட வந்து கீழ்ப்படிவதற்கு கஷ்டப்படுறீங்களா? கணவன் மனைவியை நேசிப்பதற்கு நீங்க கஷ்டப்படுறீங்களா? கடவுள் நேசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுயநலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? புரிதல், நீங்க கீழ்ப்படிதல அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். நான் மன்னிக்க மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், முதல்ல அவர் சரியாகட்டும், முதல்ல என் மனைவி வந்து அவங்க அன்பு செய்யட்டும், அவங்க செய்ய வேண்டியது செய்யட்டும், அதை கீழ்ப்படிய அவர் அந்த ஞானத்தை வந்து பொழியப்படும் நம்ம மேல, நம்ம அந்த ஒளி நம்ம உள்ளத்தில் வரும். இயேசு ஆண்டவர் அதோட ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு, பெஸ்ட் எடுத்துக்காட்டு அவர் தான். அவர் எப்படி, அவருக்கு அந்த ஞானம், மேலான எல்லாரோட மேலான ஞானம் அவருக்கு தான். அவருக்கு எப்படி அந்த ஞானத்தை பெற்றார்? யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 29வது வசனம். 12 வயசுல வந்து அவர் அந்த கோயில்ல போய் மறைநூல் அருணல் வல்லுநர்கிட்ட அவர் பேசுறாரு. அவங்க வந்து 12 வயசு பையனுக்கு இவ்வளவு ஞானமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஒரே ஒரு விஷயம்தான், கீழ்ப்படிந்தார், வேற ஒண்ணுமே அவர் செய்யல. 12 வயசு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒண்ணும் செய்யல. யோவான் நற்செய்தி 8:29 வாசிக்கிறீங்களா? என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை. நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார். ஆமீன். ஆமீன். நிறைவான ஒரு பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ், முழுமையான ஒரு கீழ்ப்படிதல். 12 வயசு வரைக்கும் செஞ்சது அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்ல. மிக மிக முக்கியமான, மிக பெரிய ஒரு ஆசீர்வாதம் இது. மறை உண்மைகள் நம்ம புரிஞ்சுக்கலாம். சிஸ்டர் ஃபாஸ்டினா அவங்க வந்து அந்த இறை இறக்கத்தின் ஜெபமாலை, சேக்ரட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ், சிஸ்டர் மேரி மார்கரெட் ஆல்காக், அவங்கெல்லாம் வந்து புனிதர்களாக வாழ்ந்தாங்கன்றது இல்லை, அவங்க கீழ்ப்படியும் போது அந்த ஆண்டவர் வந்து பெரிய பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்.
அவர் உள்ளத்தை வெளிப்படுத்துகின்றார். அவரோட இயேசுவானவர் மேல இருக்கின்ற நம்பிக்கையில் அந்த கீழ்ப்படிவதற்கான கிருபையும் நம்ம பெறுவோம். இந்த உலகத்தின் ஃபார்முலா, உலக சிந்தனை என்ன அப்படின்னா, நீண்ட வாழ்வை வாழு, அது வழியா நீ பல இடத்துக்கு போ, பல பேரை சந்தி, உனக்கு வந்து நிறைய ஒரு அனுபவங்கள் கிடைக்கும், பல விஷயங்களை படி, அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து நீ வந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளோட ஞானம், கடவுளோட இது எப்படின்னா, என் வார்த்தைக்கு நீ செவிசாய், நான் சொல்வதை கேள். அவர் தருகின்ற ஞானம் சாலமோனின் ஞானம் போல் இருக்கும். அதை விட மேலான ஞானத்தை நமக்கு தருவார். இயேசுவாண்டவருக்கு அந்த மாதிரி மேலான ஒரு ஞானத்தை அவர் தந்தார். அந்த கீழ்ப்படிதலோட ஒரு முக்கியத்துவத்தை பல நேரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அனைத்து விதமான மூணு நிலையில் அந்த நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கு. அந்த 3 நிலையை பத்தி நான் முன்னாடி ஒரு வாட்டி பேசியிருக்கேன். இணைச்சட்ட நூல் 28வது அதிகாரத்துல 12, 13 எடுத்து பார்த்தீங்கன்னா 3 நிலையில ஆசீர்வாதங்கள் இருக்கும். எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம அது வழியாக பெறலாம். கீழ்ப்படிந்தால் மட்டும் போதும். நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் இதுதான். ஆண்டவரே, கீழ்ப்படிகின்ற ஒரு உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இந்த கல்லான இதயத்தை எடுத்து மாமிசமான இதயத்தை எங்களுக்கு தாங்க. அந்த புரிதல் நாங்கள் பெறுவதற்காக. சரிங்களா? ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தருகின்ற வாக்கு தத்தம் திருப்பாடல் 119 18வது வசனம் வாசிக்கிறீங்களா? திருப்பாடல் 110 19 18. உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆமேன். ஆமீன். இந்த திறந்து கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னா கீழ்ப்படிதல் மட்டும்தான் திறக்கப்படும். கீழ்ப்படிதல் தடையா நிறைய விஷயங்கள் வரும். கோயிலுக்கு போனோம், டெய்லி கோயிலுக்கு போனா ஆசைப்படுவீங்க. சரி, இது எனக்கு ஒரு தூண்டுதல் வருது, நான் இன்னைக்கு எடுத்து நான் போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவீங்க. அன்னைக்குதான் வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகும். அன்னைக்குதான் வந்து வெளியில இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அப்பதான் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும். சாத்தான் வழியா வருகின்ற எல்லா தடைகளும் மீறி அவர் கிருபையால் நம்ம முன்னாடி போனோம். இப்ப ஆண்டவர் ஒருத்தர் சில பேரோட இதயத்தை தொடுகின்றார். உங்களுக்குள்ள அந்த ஒரு தாகம் வருகின்றது. அந்த கீழ்ப்படிவதற்கும் பூசைக்கு போறதுக்கும் ஒரு தாகத்தை கடவுள் தருகின்றார். இயேசுவே நன்றி. உங்க ரத்தத்தால் எங்களை கழுவ மாண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும் அனைத்து கட்டு உடைக்கப்படுத்த மாண்டவரே, கல்லான இதயத்தை எனக்கு தந்து எடுத்து அவர் வந்து மாமிசமான இதயத்தான் கீழ்ப்படுகின்ற ஒரு உள்ளத்தை எங்களுக்கு அனைவருக்கும் தார மாண்டவரே. மேலான அந்த ஞானத்தை பெற்று அந்த ஒளிந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு அந்த ஞானத்தை தார மாண்டவரே. அனைவரையும் விட தலையாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெற கீழ்ப்படிய ஒரு சிறு பிள்ளைகளாக முழுமையாக கீழ்ப்படிய கிருபை எங்களுக்கு தார மாண்டவரே. ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் 2 பேரோட காதுகளை கடவுள் வந்து திறக்கின்றார். இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். மாமிசமான இதயம்னா என்னங்க பிரதர்? மாமிசமான இதயம் நான் என்ன? அதுல வந்து கலாத்தியர் 5வது அதிகாரம், மாமிசமா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எந்தெந்த விதத்துல நம்ம வாழ்க்கையில செயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5ல ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும். நம்ம கடவுள் விஷயத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு தடையாக இருக்கும். 5வது அதிகாரத்துல 19 இருந்து 21 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவரி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போது மீண்டும் சொல்கிறேன். ஆமேன். ஆமேன். கோபம் சும்மா ஒரு எடுத்துக்காட்டு. இதுல கோபத்தை போட்டிருக்கா. இதுல வந்து இது வாசிக்கும் போது நமக்கு வந்து என்ன சொல்லுவோம், இதெல்லாம் மாமிசமான விஷயமா அப்படின்னு நமக்கு தோணும்.
நம்ம வந்து இந்த உலக சார்ந்த விஷயங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள் நம்ம கோவத்தை, சில பேருக்கு கோவத்தை கட்டுப்படுத்த முடியாது, பொறாமப்படாம இருக்க முடியாது. ம். ஏன்னா அவங்க வேற கடவுளை விட அதிகமா நேசிக்கின்ற பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு. சரிங்களா? சிலை வழிபாடுனா போய் இந்த ஹிந்து கோயிலுக்கு போறதுதான் சிலை வழிபாடும் கிடையாது. கடவுளை விட மேலான ஒரு நிலையில நம்ம எதை வச்சிருக்கிறோமோ அதெல்லாம் சிலை வழிபாடு தான். சுயநலவாதிகள், பொறாமை, இதெல்லாம் வந்து இருக்கும்போது விண்ணகத்துக்கு போக முடியாது. கோவம், யார்தான் கோவப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம நீதிகரிக்கிறது இல்லை. இதெல்லாம் தான் மாமிசத்தினோட செயல்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, இதுதான் என்னோட குணம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாழ்ந்துடுறோம். இதெல்லாம் வந்து கடவுளுக்கு அருவருப்பான விஷயங்கள். எல்லாம் நம்ம கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும். ஆவியானவர் இருக்கிறார் என்ற ஒரு முக்கியமான அடையாளம் இதுதான். ஆவியானவரோட அடையாளம் நம்மளால கட்டுப்படுத்த முடியலன்னா ஆவியானவர் நம்ம செவி சாய்க்கல, நம்ம கீழ்ப்பிடிக்க தயாராக இல்லை, அங்க கடவுளுக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற நம்பர் விண்ணகத்துக்கு போக மாட்டாங்க. தெளிவா இருக்கா? இன்னும் அதுல ஆழத்துல புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தெளிவுபடுத்திட்டேனா? தெளிவா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் சொல்லுங்க. எல்லாம். பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இந்த மாமிசமான விஷயங்களை விடுதலை பெறதுக்காக ஆண்டவரே எல்லா கட்டுகளும் முடக்கப்படட்டும். ஆண்டவரே உங்க சிறு பிள்ளையாக வந்து எல்லா விஷயத்தையும் கீழ்ப்படிவதற்காக கிருபை எங்களுக்கு தாரும். Cut every bondage, mind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you, brother. Praise the Lord, brother. Praise the Lord.